ஓகே ஓகே திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், இப்போ ரைட் விங்ல இருக்கிறவங்க சமூக மாற்றத்திற்கு எதிரானதாகவோ அல்லது கொள்கைக்கு அதற்கு எதிரான ஒரு விஷயமாகவோ இருக்கிறாங்க, அவங்க தான் வலதுசாரி அப்படின்ற ஒரு கருத்தை திரு இனியன் ராபர்ட் சொல்றாரு. உங்க பதில்? அனைவருக்கும் வணக்கம். இனியன் சார் பேசினது நான் ஃபுல்லாக கேட்டேன். அவர் நிறைய தகவல்கள் முற்றிலும் தவறாக இருக்கிறது ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசினார். அதுக்கு பாராட்டுக்கள். ஏன்னா இந்தியா வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் நாடு அல்ல. மோடி அவர்கள் பல வாக்குறுதி கொடுத்தார்கள், அதை என்ன செய்தார்கள் அப்படின்னு அவர் ரொம்ப விவரமாக கேள்வி கேட்டார். இதை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் மட்டும்தான் ஒரே கட்சி, பயனாளர்கள் பயனீட்டாளர்கள் பெனிஃபிஷியரிஸ்னு ஒரு பெரிய லிங்கே கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள்லன்னு. அவர் ஆட்சிக்கு 2014 வந்தப்ப என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பட்டியலில் சொன்னார். அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் இந்தியா பல்வேறு சிக்கல்களை சந்தித்த போதும் எப்படி மீட்டெடுத்துட்டு வந்தாருன்னு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் ரகுராம் ரமேஷே பாராட்டியிருக்காரு. அதனால அது எத்தனை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவலங்கள், அங்க சேர்ந்திருந்த கடன்கள், எவ்வளவு கடன் இருந்தது, மீள முடியாத இடத்துல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறார் மோடி. இன்றைக்கு நாடு மிகப்பெரிய உலகத்துல பொருளாதாரத்துல முன்னேறி கொண்டிருக்கிறது. 3ஆம் இடத்தை நோக்கி நான் கொண்டு போயிருவேன்னு கொடுத்திருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் இங்க பேசினதை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. உண்மையில நேற்று அந்த பேச கேட்டு நகைப்புக்கு இடமா இருந்தது. ஏன்னா அவர் கூட அவரோட மொழிபெயர்ப்புல கொஞ்சம் திருச்சி சிவா அப்படி கொஞ்சம் சரிப்படுத்தினாரே தவிர 45 ஆண்டு காலமாக இங்க வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது அப்படின்னு தான் அவர் பேசினார். சில ஆண்டு காலமாக இல்ல, அவர் ரொம்ப தெளிவா பேசினார். அது அந்த மொழிபெயர்த்ததுல தான் அவர் சமாளிச்சாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவர் சொன்னதுல ஆழமான ஒரு கருத்தோ என்ன செய்யறோமோ, அதாவது வருங்கால திட்டங்கள் என்னென்ன, மோடி அவர்கள் பேசும்போது இந்தியாவை எந்த நிலைக்கு உயர்த்த போறோம் அப்படிங்கறத பத்தி மிக தெளிவா பேசுறாரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு மதவாதம், ஜாதி, இந்த அரசியலை பத்தி பேசிய மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது. அதனால உண்மையாவே நான் எந்த பார்வையில இதை பாக்குறேன்னா, வீழ்த்த முடியாத ஒரு தலைவராக இன்று மோடி இருக்கிறார். தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவது இங்க யார் தமிழ்நாட்டுல எப்படி எந்த களத்தின் அடிப்படையில பிரச்சாரம் பண்ணணும், அரசியல் பண்ணணும் அப்படின்ற புரிதலே பாஜகக்கு இல்ல அப்படின்னு திரு இனியன் சொல்றாரு. இல்ல, அது அவரோட புரிதல் இல்லாதனத்தை காட்டுது. ஏன்னா நீங்க எதுவுமே புதுசா பண்ணக்கூடாதா நான் கேக்குறேன். இது வரைக்கும் நடக்கலன்னா இப்ப ரோட் ஷோவே பண்ணக்கூடாது. அவருக்கு பிடிக்காம வேணா இருக்கலாம், அதனால இன்னைக்கு மக்கள் டி நகர்ல எப்படி மிகப்பெரிய ஆதரவு திரண்டு கொடுத்தாங்கன்னு பாருங்க. மக்கள் ஆதரவு எங்க இருக்கு? கை குழந்தையோட தாய்மார்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஆனா அதே நேரத்துல முதல்வர் போறதோ ராகுல் காந்தி போறதுலயே அந்த அளவு மக்கள் தெருவுல எல்லாம் நின்று கூட்டமா இல்ல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று வெறும் 1 நிமிஷம் கையாட்டுறாங்க மக்கள். அந்த அளவுக்கு பிரதமர் மேல மரியாதை வச்சிருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2014, 19 இப்ப காலம் மாறி இருக்கா இல்லையா? மோடிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குங்கிறது தான் இவங்க பதட்டத்துக்கே காரணம். முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வரேன். இந்த தேர்தல் எதுக்கான தேர்தல்? யார் பிரதமர்னு தேர்ந்தெடுக்கிற தேர்தல். அதை இனியன் ரொம்ப தெளிவா ஒத்துக்கிட்டார். ஒற்றை மோடியை எதிர்க்க 28 பேர் சேர்ந்திருக்காங்க. சித்தாந்தங்களுக்கான போருங்கிறார். ஒரு உதாரணம் எடுக்கணும்னு கேட்டா, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ்ல இருக்க சோனியா காந்தியும் மற்றவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும்னார். அதே நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு மதுபான ஊழல் அவர் உள்ள போயிருக்காரு, அதுக்கு யார் கேஸ் போட்டா? பாஜகவை கேஸ் போட்டுச்சு. இதே காங்கிரஸ் தான் கேஸ் போட்டிருக்கு. காங்கிரஸ் போட்ட வழக்கின் காரணமாகத்தான் இன்னைக்கு அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆனா இவங்க 2 பேரும் ஒரே கூட்டணியா ஒரே மேடையில் நிக்கிறாங்களாம். இது மக்கள் முட்டாள்களா பார்த்துட்டு இருக்கவங்க ஒத்தை மோடியை எதிர்ப்பதற்காக. ஏன்னா இவங்க தனித்தனியா நின்னாங்க. இன்னொரு கதையும் இருக்கு. அஜித் பவார் 3 மாசத்துல ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு சொன்னார். ஆனா 3 நாள்ல கூட்டணியில சேர்ந்தாரு. அது எப்படி சார்? அதாவது நீங்க என்ன செய்றீங்க? உடனே இந்த ராகுல் காந்தி நேற்று ரொம்ப வேடிக்கையா பேசின வாஷிங் மிஷினுக்கு விளம்பரம் கொடுத்தாரு, அதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆமா நீங்க என்னோட இன்டெகிரிட்டியை கேள்வி கேட்காதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா நீங்க சொன்ன அடிப்படையில நான் எனக்கு ஒரு கேள்வி அதுல எழும்போது அதை நான் கேட்கிறேன். அதற்காக நான் அவங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க தரப்புல எழுப்பப்படுற கேள்வியை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். ரொம்ப அபிநயா, நான் கேட்டது நீங்க தவறா புரிஞ்சுக்கீங்க. நான் என்ன கேட்டேன்னா, நேற்று அவர் சொன்ன அந்த விஷயத்த நீங்க கேக்குறீங்கன்னு நான் அதை மேட்ச் பண்றேன். ராகுல் காந்தி பேச்சு அதை இன்க்ளூட் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இப்படி இந்த இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில் இருந்தா, இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை மேல தனிப்பட்ட முறையில மிக தீவிரமான வழக்குகள் இருந்தது. பல கட்சிகள்ல இருந்து வந்தவர் இன்னைக்கு காங்கிரஸ்குள்ள வந்தவன அவர் உத்தமர் ஆயிடுவாரா? அங்க அங்க அந்த அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கலையா?
அதாவது எந்த கட்சிக்குள்ளும் உள்பவர்களோட ரிஷி மூலம் நதி மூலம் யாருமே ஆராய அதன் பிறகு என்ன நடக்குங்களா கேள்வி. அவர் மேல எந்த நபர் இணைந்தாலும் அவங்க மேல இருக்க வழக்குகள் வித்ரா பண்ணப்படுதா, அதெல்லாம் நடக்க போகுது. சட்டம் அதோட கடமையை செய்ய போகுது. எல்லா கட்சியோட பார்வை அதான். சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சு. முக்கியமா நான் ஒரே ஒரு காங்கிரஸ் தலைவர் என்ன வழக்கு நீங்க பாத்தீங்க நினைக்கிறேன். அஜித் பவார் மேல வழக்கு தலைவர் மேல இருக்கா நினைக்கிறேன். அதாவது ஒரு நிமிஷம் அடிச்சு விட கூடாது சார். அதாவது ராகுல் காந்தியோட பேச்சுல மிக ஆழமா அவர் சொன்னது ரெண்டு விஷயம். அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு நாங்க ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்பதை இந்த முறை முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. இந்த முடிவு செஞ்சிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்து. ஏன்னா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏழ்மை இருக்குன்னு. ஏன்னா நேருஜி இதைத்தான் பேசினாரு, இந்திரா காந்தி அம்மா இதைத்தான் பேசினாங்க. ராஜீவ் காந்தி ஏழ்மையை ஒழிக்கிறோம். காங்கிரஸோட 60 ஆண்டு கால ஆட்சியில அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் முன்வைக்கிற கோஷம் வறுமை ஒழிப்பு, ஏழ்மை விலக்கு. இதை புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாருன்னா மக்கள் முட்டாள்களா? இத்தனை முறை தேர்ந்தெடுத்திருக்கோமே, ஏழ்மை விலக்காம என்னையா செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? புதிய திட்டம் மாதிரி பேசுறாரு. ரெண்டாவது சித்தாந்தங்களுக்கான போர். நீங்களும் கொஞ்சம் முன்னாடி கேட்டீங்க சித்தாந்தங்களுக்கான போர் அப்படின்னு. ரொம்ப தெளிவாக நாங்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறது. எங்க சித்தாந்தம் வேற, திராவிட சித்தாந்தம் வேற, இண்டி கூட்டணி சித்தாந்தம் வேற. எங்களுக்கு தெளிவா தெரியும். நாங்க சொல்றோம் எஸ், சனாதன தர்மத்தின்படி நாங்கள் எங்கள் ஆட்சியை நடத்துவோம், நாங்க எழுதி தரோம். இதே இதுல நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்ற ஒற்றை கோஷத்தோட இண்டி கூட்டணி வருமா? ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். சித்தாந்தங்களுக்கான போர்னு நீங்க ரவுண்டா பேசாதீங்க. அதனால நான் இது தெளிவா சொல்ல விரும்புறேன். அவங்க எந்த விஷயத்திலையும் தெளிவில்லை. நீட்டு பத்தி பேசினாங்க. நீட்டு பத்தி பேசினப்ப என்ன சொன்னார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யட்டும் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன், கொண்டு வந்ததே காங்கிரசும் திமுகவும் தான். நீட்டை பத்தி கொண்டு வந்த காங்கிரசும் திமுகவும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? என்னன்னா இப்போ இவர்கள் அதுதான் இவர்களுடைய அந்த திட்டம். இவர்களுடைய அவர் முடிச்சோன்னே நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். சொல்லுங்க திரு ஸ்ரீகாந்த். இல்ல காங்கிரஸ் ஆட்சியில திமுக அமைச்சர் காந்திராஜன் கொண்டு வந்ததுதான் நீட்டுங்கிறது. முதல் அவர் தான் பாராளுமன்றத்துல அறிமுகப்படுத்துறார் நீட்டை. அதன் பிறகுதான் இன்றைக்கு வளர்ந்திருக்கு. இப்ப காலம் மாறுது, கருத்து மாறுது. இல்லைங்க அபிநயநாதர், காலம் மாறுது, கருத்து மாறுது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் பரப்புரை பேச வந்த ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்ல வேண்டியதுதானே? அது சொன்னாரா? அதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல யாருக்கா இஷ்டம் இருந்தா எழுதலாம், இஷ்டம் இல்லாட்டி அறிக்கையில தெளிவா திமுகவும் காங்கிரசும் மாணவர்களை குழப்பிக் கொண்டே இருக்கிறது. தெளிவா ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியதான நீட்டை எதிர்க்கிறோம்னு அவர் சொல்லல. தேர்தல் அறிக்கையில எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கான பதில வாங்கி நான் சுருக்கமா சுகுணா அவருக்கான நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. சொல்லிடுங்க சுருக்கமா. அதான் இப்போ நம்ம என்ன கருத்தை முன்வைத்தோம்? இப்ப நண்பரும் அதே கருத்தை தான் முன்வைத்தார். பாஜகவிற்கு பன்முகத்தன்மை மீது தீரா கோபம், கடுங்கோபம். ஏன்னா அவங்களால டிஃபரெண்ட் நேரட்டிவ் செட் பண்ண முடியல. எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் இருக்கணும். வேற மாநிலங்கள் வேற விஷயங்களை கேட்க கூடாது. இந்தியா முழுக்க நீட் இருக்கணுமா? நீட்டு தான் இருக்கணும். ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு கொடுக்கணும், கொடுக்க முடியாது. அந்த மாநிலம் எந்த வகையில வேறுபட்டது அப்படின்றாங்க. ஐயா, அந்த வேறுபாடு தான் இந்தியாவின் சிறப்பு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இதுதான் இந்தியாவுடைய சிறப்பு. இதை மறந்துவிட்டு இப்ப கேக்குறாருல, சனாதனத்திற்கு எதிராக பேசுவீங்களான்னு கேக்குறாருல. இப்ப பிரதமர் போய் சொல்லட்டும், மாமிசம் சாப்பிடாதீங்க, மாமிசம் சாப்பிடக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பிரதமரை போய் இந்தியா ஃபுல்லா ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே திரு சுகுணா நீட்ட கொண்டாந்து சுப்ரீம் மோடி சார், மோடி நீட்ட கொண்டு வந்தது மோடி. இது தெரியாத உங்களுக்கு? இது தெரியாத உங்களுக்கு? இது அதாவது ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் செக்ஷன் 14 கொண்டு வந்தது யாரு? பாஜக. சட்டம் இயற்றது யாரு? பாஜக. அந்த செக்ஷன் 14 படிதான் நீட் இருக்கு. இது தெரியலனா இங்க விவாதத்துல தயவு செஞ்சு பேசாதீங்க. சரி, ஓகே திரு